ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து போன வீக் சண்டே எடுத்த மினி விலாக். போன வீக் வந்து டெக்ஸ் வேலைக்கு நாங்களாம் போயிருந்தோம். அதை எடிட் பண்ணி போட இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. இந்த வீக் சண்டேவே வந்துச்சு. சரி, இந்த வீக்காவது கண்டிப்பாக போட்டுடலான்னு தான் போட்டிருந்தோம். டெக்ஸ் வேலையில் வந்து தீபாவளிக்கு ஏதோ ஒரு பிக் சேல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்கவே. சரி, நாங்களாம் உள்ளே போயிட்டோம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டெக்ஸ் வேலி போகிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்லை போனதே இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களை வந்து காலேஜில் வந்து சண்டே வந்து ஃப்ரீயாக இருந்தோன்னு வந்து அவுட்டிங் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. சரி, சும்மா தானே இருக்கோம், அங்கேயாவது போகலான்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். எதுவும் வாங்க வேண்டாம், சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வரலாம் தான் போனோம். நான் எதுவும் வாங்கலை, ஆனால் என் கூட வந்த டிக்கெட்டுங்க எல்லாருமே ஏதாவது 1-2 பொருளாவது வாங்கிட்டாங்க. ஸோ நான் வாங்கக்கூடாதுன்னு இருந்தேன். பட் என்னையும் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு குர்குரே வாங்கி சாப்பிட்டு வந்தேன். மனசே இல்லாமல் தான் சாப்பிட்டு வந்தேன். என்ன மாதிரி யாராவது வெளியே போனால் காசு செலவாகக்கூடாது அப்படின்னு பார்க்குறவங்க இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் என்ன மாதிரி ஒரு 4 ஜீவன் இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிப்பேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடைக்காக போய் பார்த்துட்டு இருந்தோம். எந்தெந்த ட்ரெஸ்லாம் நல்லாயிருக்கு, எந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்னோடய ஓணம் சாரீ மாதிரியே இருந்துச்சு. அதே மெட்டீரியல், அதே டிசைன், எல்லாமே அதே மாதிரி தான். பட் அதில் வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி தைச்சிருந்தாங்க குட்டீஸ்க்கு. இதெல்லாம் நாங்கள் கிளைக்கல, நாங்கள் கிளைச்சோன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் சும்மா பார்க்க மட்டும் தான் போவோம். இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். ஸோ அது வேறு யாரும் பார்த்து கலைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இதுலேயே 2 ஷாப் இருக்குது. அதில் வந்து குளோபல் மார்க்கெட்னு ஒரு ஷாப் இருக்கும். அது எல்லாமே ஹை ரேட்டு, எல்லாமே ஹை ரேட்டுங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே எதுவுமே வாங்கலை. ஏன்னா ஒரு கம்மல் எடுத்தாவே வந்து 50-80 மாதிரி சொல்கிறாங்க. அந்த கம்மல் வந்து நம்ம லோக்கல் ஏரியாவில் வாங்கினா 20 rupees தான் இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் எதுவுமே வாங்கலை. சரி, பார்த்துட்டு மட்டும் வரலாம் அப்படின்னு நினச்சோம். அப்பயும் 2 பேர் வந்து கம்மல் இருக்காமல் பேக் வாங்கிட்டாங்க. சரி, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு போய் சாப்பிட்டோம். அது ஏதோ ஒரு ஹாட் சாக்லேட் மில்க் வாங்கினாங்க. அது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என் கிருத்தி வந்து அங்கே போகலான்னு கிளம்பிட்டோம். ஆனால் வாட்டர் பாட்டில் விட்டுட்டு வந்துட்டான். சரி, நாங்கள் வாட்டர் பாட்டில் அவள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இன்னொரு ஷாப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த ஷாப்பு. இங்கே வந்து எல்லாமே நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல ரேட்டு கிடச்சிது. இங்கே தான் மோஸ்ட்டாக நிறைய பொருள் இங்கே வாங்கினோம். நைட் ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு, கீ செயினு, ஐஸ்கிரீம்னு நிறைய இங்கே தான் வாங்கினோம். அந்த கம்மெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. பட் நான் எதுவும் வாங்கலை. அவங்க வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அப்புறம் வேணாம், வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கலான்னு வேறு போய் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த உட்டனில் செய்கிற கீ செயின்லாம் வந்து 80-50 சொல்கிறாங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு தந்துட்டு இருந்தாங்க. அந்த சைடு ஒரு ஷாப்பில், இது இந்த ஷாப்பில் தான். எதுக்கு எடுத்து காட்டுறாங்கன்னா, என் பேர் பவானி. ஸோ பி ஃபார் பவானின்னு எடுத்து காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். சும்மா பார்க்கலாம் அப்படின்னு தான் போவோம். ஆனால் யாருக்காவது ஏதாவது ஒன்று பிடிச்சிரும். அதனால் ஏதாவது ஒரு கடையில் எதுவும் வாங்காமல் வரமாட்டாங்க. ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் வருவாங்க. என் வாய்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு. எனக்கு கிளைமேட் சேஞ்ச்னாலே என்னென்னு தெரியல. அதனால் 1 வீக்காக வந்து மினி விலாகில் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்கறதில்ல, சாங்கே போட்டுடுறேன். ஆக்சுவலி அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வந்துவிட்டோம். இந்த சைடு எல்லாமே அந்த அஸ்தட்டிக் ஹோம் டெக்கர் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த புத்தர் சிலை அழகாக இருந்துச்சு. சரி, எடுத்து பார்த்தோம். அப்புறம் வேணான்ட்டு வச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு இந்த மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம்லாம் வாங்கி வீட்டை அழகாக வச்சுக்கணும்னு ஆசை. பட் இப்போது வந்து வீட்டில் கேட்டால் திட்டு தான் விழுகும். அதனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் வாங்கி வைக்கணும்னு ஆசை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கினோம். அந்த டிஷர்ட் வாங்கிட்டு அப்படி இன்னொரு கடைக்கு போனோம். கிளிப்பு, தோடுலாம் வாங்கலாம் அப்படின்னு. அந்த கிளிப்லாம் பயங்கர ரேட்டு. ஒரு கிளிப்பே வந்து 50 ரூபாயோ 60 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க. இங்கே வந்து கம்மி தான், ஒரு 20-30 அந்த மாதிரி. இந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து நல்லா இருந்துச்சு. பட் நான் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு வச்சுட்டு, பட் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு தான் அங்கே அவ்வளோ அழகழகான ட்ரெஸ் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது அந்த டெக்ஸ் வேலையில். டைம் இருந்தால் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அதுக்கப்புறம் கவி வந்து ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கினா. அந்த நைட் ட்ரெஸ் சம்திங் 200 என்னமோ. டாப் தனியாக, பேண்ட்டு தனியாக வாங்கினா கம்மி ரேட்டுக்கு வருது. ரெண்டும் செட்டாக வாங்கினீங்கன்னா அதிக ரேட்டுக்கு வருது. ஸோ இது ஒரு ட்ரிக்கு. நீங்கள் வந்து டாப் தனியாக பேண்ட்டு தனியாக வாங்கி நீங்கள் வந்து அந்த காம்பினேஷனில் வாங்கி செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சரி, மேலே சாப்பிட போகலாம். போதும், இவ்வளோ தூரம் வந்து ஷாப்பிங் பண்ணவே பெரிய விஷயம்னு மேலே சாப்பிட போயிட்டோம். கவி எப்படி இருக்குது? நக்கு ஐஸ்கிரீமே சாப்பிட தெரில. எல்லாம் உருகி ஊற்றுது. அதை வேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருந்தேன். எனக்குலாம் பார்த்து கடுப்பாயிடுச்சு. என்ன எவ்வளோ காசு தெரியுமா இது அப்படின்னு மாதிரி நான் திட்டிகிட்டு இருந்தேன். வாங்கலை சேமிப்பு பவானி
பவானி சேமி. எங்கள் அக்கா செருப்பால் அடிப்பா என்ன ஏதாவது வாங்கணும். அவளே சம்பளம் போல. ஒரு குரூப்பில் 1-2 பைத்தியமாக இருந்தால் பரவாயில்ல, குரூப்பே பைத்தியமாக இருந்தால் என்னங்க பண்ணுறது? அந்த மாதிரி தான் எல்லாருமே பைத்தியங்க தான். எல்லாம் ஆளுக்கு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி அங்கே சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் பாப்கார்ன் வாங்கினாங்க. பாப்கார்ன் சாப்பிட்டு ஓகே மறுபடியும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு 1 மணி வரைக்கும் இப்படி தான் ஷாப்பிங் பண்ணுன்னு போயிட்டு இருந்தோம். இந்த ஐஸ்கிரீம் கீழே இருக்க அந்த கோன் இருக்கு இல்லையா, அதை அந்த ஓனருக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டாங்க. அது வேறு அவள் சத்தமாக சொல்லிட்டு தெரியுறா ஏதோ பெருமையாக. நான் சொன்ன அமைதியாக இருடி, எங்கேயாவது பிடிச்சி பாத்திரம் கழுவ போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்கார வச்சுருந்தேன். ஸோ சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பலாம். கொஞ்சம் சரி ஒரு மெமரிஸ்க்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு நினச்சி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுக்கல இவள் பண்ணுற அலமை கொஞ்சம் பாருங்கள். கடவுளே ஒன்றும் முடியல, எல்லாம் பைத்தியங்க. அந்த டேவே வந்து ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எங்கள் காலேஜில் வந்து ஒரு டைம் வந்து ஃப்ரீயாக படத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதை நான் விளாகில் போடல, ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். காலேஜில் வந்து அவுட்டிங் கிடையாது, அதனால் வந்து இந்த மாதிரி அப்பப்போ வெளியே இருக்காது, ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நம்ம போய்க்கலாம். உங்கள் காலேஜில் இந்த மாதிரி எதுக்காவது கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. இது எதுவும் நாங்கள் வாங்கலை, எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தவங்களாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டேன். நீங்கள் எங்கேயோ போய் என்னமோ பண்ணிட்டுருங்க, நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், என்னால் முடியல அப்படின்னு உட்காந்துட்டேன். பட் நாங்கள் வந்து அங்கே நிஜமாக எக்ஸிபிஷன் பார்க்க தான் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்களே. பட் எக்ஸிபிஷன் வந்து 3 o'clock தான் ஓப்பனே ஆகும். அதனால் எக்ஸிபிஷன் பார்க்க முடியாது. நாங்கள் 1 o'clock ரிட்டர்ன் வர மாதிரி தான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே சரி உள்ளேயாவது போய் எதாவது பார்த்துட்டுருக்கலாம், சும்மா வந்ததுக்கு உட்காந்துட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலான்னு போனோம். போகிற போக்கில் ஒரு பேக் கடையை பார்த்தாங்க. உடனே அந்த பேக் கடைக்குள்ளே போயிட்டாங்க. நான் எதுவுமே வாங்க மாட்டோம்லடி, ஏண்டி உள்ளே போய் பார்க்குறீங்க, வேணாம் வாங்கினீன்னு. இல்லை சும்மா பார்க்கலான்னு போனாங்க. அப்புறம் சூரியகலா வந்து ஒரு பேக்கும் வாங்கிட்டா. அந்த பேக் கிளாத் மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டா. 200 சம்திங் நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக ரேட் தெரியல. நான் வந்து என்னோடய டியூட்டி வந்து என்னது வீடியோ எடுக்கிறது, அதை வந்து அழகாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு நாங்கள் போய் உட்காந்துட்டோம். ஒரு பிள்ளையார் சிலை இருந்துச்சு, அப்புறம் ட்ரெயின்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, அதில் பார்க்கவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அங்கே போய் உட்காந்துட்டோம். ஒரு பையன் அதில் வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டான். கடைசியில் பாய் சொல்லிட்டு போவான், நோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது நாங்கள் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இடம் இருந்துச்சு. அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பிட போகிற வழியில் தான் இந்த பலூன், இந்த டெக்கரேஷன், இந்த செப்பல் இதெல்லாம் பார்த்தோம். செப்பல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருக்கிற செப்பலே போதும் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையில்லாத பொருள்னு வேணான்ட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு தான் இந்த 10 ரூபாய் நினைக்கிறேன், 10 ரூபாயோ 5 ரூபாயோ அந்த குர்குரே நான் வாங்கவே மாட்டேன்னு, ஆனால் வந்து வாங்க வச்சுட்டாங்க. வாங்குன்னு சொல்லி வாங்க வச்சுட்டாங்க. வாங்கிட்டு சாப்பிடல, நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அப்போ 12:35 சம்திங் ஆயிடுச்சு. சரி 35 இல்லை 45 இருக்கும். அப்புறம் நாங்கள் வெளியே போய் உட்காந்துட்டோம். சரி கிளம்பலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பஸ்ஸும் வந்துடுச்சு. நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.